Hello friends, welcome to Crazy Crafts. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டோர் அலாரம் டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஒரு துணி காய வைக்கிற கிளிப் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கிளிப்பில் ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்டை வச்சு ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. அந்த ஓட்டை நல்லா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்குங்க. அவள் தான் நான் கிளிப்புக்கு ஓட்டை போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ஓட்டை போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 9 வோல்ட் பேட்ரி எடுத்துக்கோங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 15 ருபீஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பஸர் எடுத்துங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பெரிய பஸர்னுங்கிற வாசி மேக்ஸிமம் 40 ருபீஸ் இருக்கும். உங்களுக்கு சின்ன பஸர் கிடச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஹாட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய பேர்த்துக்கிட்ட ஹாட் க்ளூ கன் இருக்காதுங்கிற வாசி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கிளிப்பை எடுத்துக்கிட்டு ஒரு டபுள் சைட் டேப் பிட்டு நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து டபுள் சைட் டேப்பில் ஒட்டிட்டு கிளிப்பில் ஒட்டிடுங்க. கிளிப்பில் நல்லா டைட்டாக ஒட்டி எடுக்காமல் கரெக்டாக பார்த்து ஒரே ஒரு டைம் மட்டும் டைட்டாக ஒட்டிடுங்க. எனக்கு சைடில் கொஞ்சம் ஒட்டுதுங்கிற வாசி நான் அந்த டபுள் சைட் டேப்பு மேலே இருக்க இன்சுலேஷனையே கொஞ்சம் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல ஒட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி பஸருக்கு வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு கிளிப்பில் ஒட்டிடுங்க. இப்போ அந்த பஸரோட நெகட்டிவ் ஒயர் எடுத்து கிளிப்போட ஒரு ஓட்டை வழியாக விட்டுருங்க. இப்போ அலுமினியம் ஃபாயில் எடுத்து அந்த ஒயரோட டிப்பை ரோல் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேறு ஏதாவது ஸ்க்ரூ எடுத்து அந்த ஓட்டை வழியாக விட்டு கூட ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை வச்சு கடைசியில் செஞ்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். கிளிப்பை ரொம்ப அமுக்காதீங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஒட்டினதை வந்து கலண்டுரும். நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ரி கிளிப் எடுத்துக்கோங்க. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 ருபீஸ் தான் வரும். நீங்கள் பேட்ரி வாங்குகிற இடத்துல கேளுங்க, தருவாங்க. இப்போ அந்த பஸரோட நெகட்டிவ் சைடு எடுத்த மாதிரி இதோட நெகட்டிவ் சைடையும் எடுத்து நீங்கள் ஸ்க்ரூ இல்லாட்டி அலுமினியம் ஃபாயில் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ் 2 ருபீஸ் மாதிரி தான் வரும். அந்த கிளிப்போட 2 சைடையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு பாசிட்டிவும் இன்னொரு சைடு பஸரோட பாசிட்டிவும். இப்போ அந்த கிளிப்பில் டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு அதை பேட்டரி மேலே ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டு அதில் ஓட்டை போட்டு த்ரெட் வழியாக டைப் பண்ணிடுங்க. நான் அதில் செல்லோ டேப் சுற்றியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் ஃப்ரீயாக வெளில வரும். இப்போ டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிருந்தீங்கன்னா சவுண்டை கம்மியாகிக்குங்க, ஏன்னா சவுண்டு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். செம்மையாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, அந்த பேட்ரி பின்னாடி ஒரு டபுள் சைட் டேப் போட்டுட்டு அதை வந்து டோரில் ஒட்டிடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கார்ட்போர்டு பீஸ் எடுத்து அது உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து செவரில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடணும். இப்போ டோர் ஓப்பன் ஆச்சுனாக்கா டோர் ஓப்பன் ஆகிறதுல இந்த இது வெளில வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம கிரேசி கிராஃப்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.